வணக்கம் உழவன் மகடு நேயர்களே, காளமேகப் புலவர் பற்றிய குறிப்பினை காண்போம் வாருங்கள். கும்பகோணத்திற்கு அருகே உள்ள நந்திபுரத்தில் கோயில் பணிபுரியும் அந்தணர் மரபில் பிறந்தவர். இவ்வூர் தற்பொழுது நாதன்கோயில் என்று அழைக்கப்படுகின்றது. இவரது இயற்பெயர் பரதன். இவரது காலம் கிபி 15ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி. இவர் ஆசுகவி பாடுவதிலும் வசை பாடுவதிலும் சிறந்து விளங்கினார். இதனால் இவர் ஆசுகவியால் அகிலமெங்கும் வீசுபுகழ் காளமேகம் என்றும் வசைபாட காளமேகம் என்றும் போற்றி உரைக்கப்பட்டார். அதாவது என்னும் முன்னே சொல்லிய மாத்திரத்தில் உடனே கவிதை பாடக்கூடியவர், குற்றமற்ற கவிதைகளை பாடுபவர் என்ற பொருளில் ஆசுகவி என்று வழங்கப்படுகின்றார். மழை போல் கவி பொழியும் கவிவன்மையால் இவர் காளமேகம் எனும் பெயர் பெற்றார். இலக்கிய நயத்தோடு நகைச்சுவை பொருந்த சிலேடை நயம் சிறந்த தனிப்பாடல்கள் பலவற்றை பாடியுள்ளார். இவை புலவர்களின் செருக்கடக்கும் பாடல்களாக அமைந்திருந்தன. திருவானைக்கா உலா, சித்திரமடல் போன்றவை இவர் பாடிய நூல்களாகும். இவரது பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளன. இடைச்சி விற்ற மோர் தண்ணீர் போல் இருந்ததை நகைச்சுவை ததும்ப பாடியுள்ளதை கீழே காணலாம். ஒரு பாடலை சுவைப்போம். பின்பு அவருடைய வாழ்க்கை வரலாற்றினை சிறிது கண்டு நிறைவு பெறுவோம். காரென்று பேர் படைத்தாய் ககனத்துறும் போது, நீரென்று பேர் படைத்தாய் நெடுந்தரையில் வந்ததன் பின், வாரென்று மென்முலையார் ஆய்ச்சேர்க்கை வந்ததன் பின், மோரென்று பேர் படைத்தாய் முப்பேரும் படைத்தாயே. இன்னொரு பாடல் பாருங்க. வாதக் காலாம் தமக்கு மைத்துனர்க்கு நீரிழிவாம், போதப் பெருவயிறாம் புத்திரர்க்கு ஓதக் கேளீர், வந்தவினை தீர்க்க வகையறியார் வேறோரார், எந்தவினை தீர்ப்பார் இவர் என்று வைத்தீஸ்வரன் கோவிலில் எழுந்தருளியுள்ள வைத்தியநாதப் பெருமானை நையாண்டி செய்து பாடியுள்ளார். நாகப்பாம்புடன் வாழைப்பழம், எலுமிச்சம்பழம் போன்றவற்றை சிலேடை நயம் அமைய பாடியிருப்பது படித்து இன்புறத்தக்கவை. இன்னும் மீனுக்கும் பேனுக்கும் ஆமணக்கும் யானைக்கும் பேனுக்கும் கூத்திக்கும் குரங்குக்குமான இவர் பாடியுள்ள சிலேடை பாடல்கள் மிகப் பலவாகும். இவர் திருவரங்கம் பெரிய கோயிலில் மடைப்பள்ளியில் சமையல் தொழில் செய்தவர். அந்தண குலத்து வைணவர் ஐயங்கார் ஆவார். திருவானைக்கா கோயில் தாசியான மோகனாங்கி மேல் காதல் கொண்டு சைவராக மாறியவர். திருமலைராயன் அவைக்களர் தலைமைப் புலவர். அதிமதுர கவியோடு வாதிட்டு யமகண்டம் பாடி அவரை வென்றவர். திருவானைக்கா உலா பாடியுள்ளவர். இவர் பெயரில் 403 பாடல்கள் உள்ளன. கரிய மேகம் எவ்வாறு விடாது பெய்யுமோ அதுபோல என்னும் முன்னே 700 கவிபாடும் ஆற்றல் மிக்கவர். அதனால் காளமேகம் எனப்பட்டார். சிலேடை பாடுவதிலும் வசை பாடுவதிலும் வல்லவர். வசைபாட காளமேகம் என்பது வழக்கு. வைக்கோலுக்கும் யானைக்கும் பாம்புக்கும் வாழைப்பழத்திற்கும் பாம்புக்கும் எள்ளுக்கும் தேங்காய்க்கும் நாய்க்கும் என்று இன்னும் நிறைய பாடல்களை பாடியுள்ளார். வர்க்க எழுத்துக்களை மட்டுமே கொண்டு பல பாடல்களை புனைந்தவர். திருவானைக்காவில் இயற்கை எய்தியவர்.